வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 30ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் அக்டோபர் 29ஆம் தேதிக்கான ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முதல் கேள்வி, விச் districts are included in the PM தன் தானிய கிருஷி யோஜனா? பிரதமர் தன் தானிய வேளாண் திட்டத்தில் இணைந்த மாவட்டங்கள் எவை அப்படின்னா இந்த 4 மாவட்டங்களுமே வந்து இணைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, which department launched the future ready scheme? எதிர்காலத்துக்கு தயாராகு என்ற திட்டத்தை எந்த துறை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்த கேள்வி, what is SIR recently seen in news? சமீபத்தில் செய்திகள் வந்த SIR என்றால் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி நமக்கு வந்து சேர்பர்சன் ஆஃப் 8th சென்ட்ரல் பே கமிஷன், 8வது மத்திய ஊதிய குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிரசிடென்ட், உலகின் மிக வயதான அதிபர் யாருன்னா பால் பியா அப்படின்னு பார்த்தோம், கேமரூன் நாட்டினுடைய அதிபர். அடுத்த கேள்வி நமக்கு வந்து which countries affected by hurricane மெலிசா? மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா ஜமைக்கா. இப்போ ஜமைக்கால இருந்து அப்படியே கியூபா பக்கமா போகுது. ஓகே, அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் யூத் கேம்ஸ் 2025 ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா பஹ்ரைன் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. அக்டோபர் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ முதல்ல வந்து நம்ம நேஷனல் நியூஸ்ல இருந்து பார்த்தலாம். ஸோ நேஷனல் நியூஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3 நாள்ல நமக்கான குரூப் 1 அண்ட் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இது வந்து 2026 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நவம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிக்க போது மொத்தம் 41 டெஸ்ட். இந்த 41 டெஸ்ட்ல 14 டெஸ்ட் மட்டும்தான் ஸ்கூல் புக், ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்டா இருக்கும். இதுல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நவம்பர் 3 வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 3499 அப்படிங்கிறது. கொஸ்டின்ஸ் எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்சா லான்ச் பண்ணல, ஒரு ஆன்சர் ரைட்டிங்கான ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் பேட்சாட் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஆன்சர் இப்போ நம்ம பிலிம்ஸ் ஆட்டு படிச்சுட்டு இருப்போம், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு போடுற மாதிரி எப்படி ஒரு ஆன்சர் நம்ம எழுதணும், எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் மெயின்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு டெய்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணவும் கொடுக்கிறது தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது. இதுல வந்து நமக்கு யூஸ்வலா ஃபுல் எல்லா சப்ஜெக்டையும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரியும் இருக்காது, எல்லா மெட்டீரியலையும் கொடுத்துட்டு படிச்சுட்டு அப்படியே வாமிட் பண்ணுங்க அப்படியும் இருக்காது. இது முழுக்க நாலேஜ் ஷேரிங்கான ப்ரோக்ராம். ஸோ இதனுடைய ஃபீஸ் வந்து 5999. ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பிலிம்ஸ்க்கு மெயின் 799. இது எல்லாமே நமக்கு 2026 குரூப் 1 எக்ஸாமை முழுக்க ஃபோக்கஸ் பண்ண இது. இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. இதுக்கு ஸ்கெடியூல் இருக்காது, ஏன்னா இது முழுக்க உங்களுக்கு நோட் மேக்கிங் எப்படின்னு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி பட்டதா இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ எடுத்த உடனே வந்து ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டான்ஸ், நம்ம இப்போ பிரபுதேவா அப்படின்னாலே என்ன வரும், மாஸ்டர் பிரபுதேவா அப்படின்னாலே நமக்கு மைண்ட் வர்றது டான்ஸ். ஸோ இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டான்ஸ் பத்திர நியூஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்துடலாமா? ஸோ இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல், வேர் இஸ் த இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் உத்பவ் உற்சவ் ஹெல், சர்வதேச நடன விழா உத்பவ் உற்சவ் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எங்கு நடைபெற்றது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது சரியான விடை. மத்திய பிரதேசத்தில் எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் குவாலியர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த குவாலியர் அப்படிங்கிறது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் வந்து இந்த குவாலியர். இந்த குவாலியர் வந்து இப்போ நம்ம டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து குவாலியர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து டான்ஸுக்கு விட மியூசிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே ஒரே ஆடலும் பாடலுமா தான் இருக்கும் போல அந்த குவாலியரில். அதாவது 2023 யுனெஸ்கோ அமைப்பு இருக்குல்ல, யுனெஸ்கோ அமைப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த குவாலியர் நகரத்தை வந்து சிட்டி ஆஃப் மியூசிக், அதாவது இசை நகரம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அப்போ இசை நகரம் அப்படி, அப்போ வந்து குவாலியர் அப்படிங்கிறது இசை நகரம், 2023 இசை நகரம் அப்படின்னு. இந்த குவாலியர்ல வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல், டான்ஸ் அண்ட் இசை விழா
டான்ஸ் அண்ட் இசை விழா அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஸோ இப்போ டான்ஸ் வந்து நமக்கு எங்கே, டான்ஸும் அதே கோல், டான்ஸு ஆடல் பாடல் எல்லாமே நமக்கு இங்கே தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ அடுத்த கேள்வி போக முன்னாடி இந்த உத்தரப்பிரதேஷ் இருக்குல்ல, நம்மளுடைய அதாவது இந்தியாவிலே வந்து பாப்புலேஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேசில் நிறைய தொகுதி, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். இந்த உத்தரப்பிரதேசில் புதுசாக இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய 76வது மாவட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து கல்யாண் சிங் நகர். கல்யாண் சிங் அப்படிங்கிறவர் வந்து யூபி உடைய முன்னாள் முதல்வர். அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை வந்து ஒரு புதிய மாவட்டத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய பெயர் கல்யாண் சிங் நகர். யூபியில் 76வது. அப்போ ஆல்ரெடி 75 மாவட்டம் இருக்கு. இப்போ இதோட சேர்த்து 76. நம்ம ஊர்ல எத்தனை? நம்ம ஊர்ல 38 மாவட்டம் இருக்கு. அப்படியே இன்டூ டபுள் வந்து அங்கே யூபியில். ஓகேவா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து அதாவது லெமன், அதாவது எலுமிச்சைக்கு ஃபேமஸான ஊர் நம்ம தமிழ்நாட்டில். எது? எலுமிச்சை பழத்துக்கு, லெமனுக்கு. இப்போ கூட சமீபத்தில் அது புவிசார் குறியீடு GI டேக் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஊர்லேருந்து கூட நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, பேசியிருக்காங்க சமீபத்தில். ஸோ என்ன அப்படின்னா புளியங்குடி. ஸோ புளியங்குடி வந்து தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியங்குடி எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த புளியங்குடி எலுமிச்சம்பழமும் இதே மாதிரி கர்நாடகாவில் GI டேக் வாங்கின ஒரு எலுமிச்சம்பழமும் இருக்குது. GI டேக் இண்டி அப்படிங்கிற ஒரு எலுமிச்சம்பழம். இந்த ரெண்டையும் வந்து முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, முதல்ல ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா UK, யுனைடெட் கிங்டம்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் முறையாக புளியங்குடி எலுமிச்சையும் இந்த கர்நாடகாவில் உள்ள ஒரு லெமனையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்பீடா அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? எங்கே அப்படின்னா UK. இதெல்லாம் கொஸ்டினில் வருமா? இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதுதான் முக்கியம். எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க? UK. புளியங்குடி எலுமிச்சம்பழம் இப்போ எங்கே இருக்குது? UKல இருந்தாலும் கிடைக்கும். ஓகே, லண்டனில் போனாலும் நீங்கள் புளியங்குடி எலுமிச்சம்பழத்தை வாங்கி நல்லா எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம். இப்போ புளியங்குடி நம்ம லோக்கலில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே இன்டர்நேஷ்னல். இப்போ இன்டர்நேஷ்னல் எடுத்தோடு நம்ம எங்கே போகிறோம்? செம்மையாக இருக்குல்ல, செம்மையான ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டு. ஸோ எங்கே அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது சாதாரண நாடு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போது பிலிப்பைன்ஸை வந்து என்னவா ஆக்கிட்டாங்க? ஆசியான் கூட்டமைப்பினுடைய சேர்மேன் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ். இப்போதைக்கு யார் தலைவர் அப்படின்னா பிலிப்பைன்ஸ். இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஏஷியான் பற்றி நிறைய கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஆசியான்னா நமக்கு தெரியும், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம். இதுதான் இந்த ஏசியான் அப்படிங்கிற அமைப்பு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். August 8, 1967. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜகார்த்தா. ஆக்சுவலி இந்த ஜகார்த்தாவே வந்து மூழ்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்படியும் மாற்றிடுவோம் கொஞ்ச நாளில் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த நியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 47வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கோலாலம்பூர். ஓகேவா? கோலாலம்பூர் அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் கோலாலம்பூர் நடைபெற்றதுன்னா எந்த ஊர் வந்து எந்த அதில் வந்து 10 உறுப்பினர் இருக்காங்க. இப்போ 11வது ஆண்டு அந்த ஈஸ்ட் திமோர் அப்படிங்கிற ஒரு நாடும் இணைஞ்சிருக்காங்க. அதில் எந்த உறுப்பினர் வந்து ஹெட்டாக இருக்காங்களோ அந்த உறுப்பினரோட நாட்டில் தான் வந்து அந்த உச்சி மாநாடு நடைபெறும். அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா மலேசியா இருந்தாங்க. அதனால அந்த உச்சி மாநாடு சமிட் எங்கே நடைபெற்று அப்படின்னா மலேசியாவில். இப்போ அது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மலேசியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே பிலிப்பைன்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த மாநாடு எங்கே நடைபெறும் அப்படின்னா பிலிப்பைன்ஸில் நடைபெறும். இதுதான் இது. அதே மாதிரி ஆக்சுவலி அந்த ஆசியன் மாநாட்டில் நிறைய நடந்துச்சு. ஆசியான் இந்தியா மாநாடுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்ட் ஏஷியா 20வது கிழக்கு ஆசிய மாநாடு 20வது கிழக்கு ஆசிய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா அதுவும் நமக்கு கோலாலம்பூர் தான். ஓகேவா? ஈஸ்ட் ஏஷியா சமிட், EAS அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் ஏஷியா சமிட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் நமக்கு எங்கே நடைபெற்றது அப்படின்னா நமக்கு கோலாலம்பூர். அப்போ கோலாலம்பூர் டிக்ளரேஷன் கேட்பாங்க. கோலாலம்பூர் உடன்படிக்கை எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் இது ஃபுல்லாகவே இந்த ஆசியான் எல்லாமே. ஓகேவா? அப்போ இங்கே தங்கிட்டாங்க. ஓகே,
கிளியராக புரிஞ்சுதா இது எல்லாமே? இந்த ஆசியான் பற்றி, பிலிப்பைன்ஸ் கிட்ட மாறினது பற்றி, அங்கே வேறு என்னென்ன மீட்டிங் நடந்துச்சு, அதனுடைய ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாமே. இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ பிலிப்பைன்ஸ் போனோம். பிலிப்பைன்ஸ்லேருந்து பக்கத்தில் தான் இன்னொரு நாடு, அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அது அங்கே போயிட்டுலாமா? ஸோ இந்த நாடு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது சாதாரண ஒரு தெருவுக்குள்ளெல்லாம் ட்ரெயின் போகும், ட்ரெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். கெஸ் பண்ணியிருப்பீங்க. வியட்நாம். ஸோ வியட்நாமில் தான் ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, யுஎன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு, சைபர் குற்றங்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகளுடைய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம். ஸோ வியட்நாமுடைய தலைநகரம் ஹனாயில் தான் வந்து நடைபெற்றது. ஓகேவா? அது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வியட்நாமில் வரலாறு காணாத மழை. யாராவது வியட்நாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப 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 மழை. கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துட்டாங்க. 1 லட்சம் மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மழை. இங்கே பெரிய அளவுக்கு மழை, அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. நமக்கு இந்த மோந்தா புயல் வந்து நம்ம ரொம்ப அளவு பாதிக்காமல் தப்பிச்சிட்டோம். ஆந்திராவில் போட்டு புரட்டி எடுத்துட்டோம். ஆந்திராவில் சரியான மழை, பட் பெரிய அளவு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படலை. இப்போ ஹனாயிலையும் வந்து பயங்கர மழை வியட்நாமில். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ சைபர் கிரைம்னாலே உங்களுக்கு யாராவது சைபர் கிரைமில் இன்டர்நெட்டில் யாராவது வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த நம்ம இந்த டிஎன்பிசி இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கும்போது என்ன அப்படின்னா, டெலிகிராமில் வந்து சம்மந்தமே இல்லாமல் குரூப்பில் வந்து இந்த மெட்டீரியல் இருக்கா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா போலியாக எவனாவது போட்டு அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணுறது, ஹாய்ன்னு போடுறது, தப்பாக மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். அப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பயப்படாமல் 1930 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு பேசாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? டன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். சரியா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளைட் பற்றின நியூஸு. அதாவது SJ100 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு வந்து ரஷ்யாவுடைய ஃப்ளைட்டு. இது வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் தான். ஓகேவா? நார்மலாக இந்த இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே உள்ளது வந்து SJ100. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்கே உள்ள ஒரு அமைப்பு கூட போட்டு இந்தியா அதை இங்கே தயாரிக்க போகிறாங்க. SJ100 அப்படிங்கிற இந்த விமானத்தை என்னென்னு டீட்டெயிலாக உள்ள போய் பார்த்துடலாம். சிவில் ஏர்கிராஃப்ட் SJ100 பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? SJ100 சிவில் விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரஷ்யாவுடையது. அதாவது இந்தியாவில் உள்ள HAL அப்படிங்கிற நிறுவனம், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடும் அதே மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த SJ அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்பர் சுகாய் ஜெட் அப்படின்னு அர்த்தம். சூப்பர் சுகாய் ஜெட் 100 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ஏர்கிராஃப்டை வந்து எங்கே தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க. இந்தியாவில் இப்போ வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளைட்டு, முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ளைட், அதாவது இதெல்லாம் வந்து சின்ன ஃப்ளைட். ஓகேவா? இதெல்லாம் சின்ன இடங்களுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி. அப்போது இதை வந்து நம்ம எது கூட லிங்க் பண்ணி எழுதணும் அப்படின்னா உதான் ஸ்கீமோட லிங்க் பண்ணி எழுதுனா உங்களுக்கு நீங்கள் உதான் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கன்க்ளூஷனில் நீங்கள் எழுதுனீங்க, இல்லை ரீசெண்ட் அப்டேட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் எழுதும்போது 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது. நார்மலாக வந்து இந்தியாவுடைய இந்த சிவில் ஏவியேஷன் பற்றி கொஸ்டின் கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும், ஆனால் எப்படி லிங்க் பண்ணி எழுதணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸு. ஸோ அவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோடின்னு வருது வாயில். ட்ரம்ப் அவர்கள் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து நோபல் பரிசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. கிட்னிலாம் கிடையாது, கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுத் கொரியா நாட்டுடைய உயரிய விருது, இப்போ நம்ம ஊரில் பாரத் ரத்னா அப்படின்னு இருக்கும்ல, அங்கே வந்து கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த முகுங்குவா அப்படிங்கிற ஒரு விருது இருக்கு. அதுதான் அவங்களுடைய உயரிய விருது. அந்த விருதை ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ who received South Korea's highest national award? அதாவது தென்கொரியாவின் மிக உயர்ந்த தேசிய விருதை பெற்றவர் யார்? இந்த விருதினுடைய பெயர் சொல்கிறேன், ஏன்னா விருதினுடைய பெயர் மட்டும் கொடுத்துட்டு இது எந்த ஊருடைய உயரிய விருது அப்படின்னு கேட்கலாம். கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்குவா, கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்குவா அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்குவா அப்படிங்கிறது. ஓகேவா? முகுங்குவா இந்த முகுங்குவா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. முகுங்குவா அப்படின்னா சவுத் கொரியா. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். எதற்காக அப்படின்னா அவர் வந்து பீஸ் மேக்கர்.
அவர் வந்து ஒரு சமாதான புறாவா இருக்கனால அவருக்கு வந்து இந்த விருதை கொடுக்குறோம். அவர் அமைதியை விரும்புகிறவர், அதனால இந்த விருதை கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு விருது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்க ஆளுங்கட்சி இப்போ டிஎம்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அந்த கூட்டணி கட்சிகளில் சில பேர்லாம் இருக்கிறாங்க, எடுத்தோடனே முட்டு கொடுப்பாங்க. டிஎம்கே காரங்க கூட முட்டு கொடுக்க மாட்டாங்க. சில கட்சிக்காரங்க இருக்காங்க கூட்டணி கட்சின்னு சொல்லி, அது பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த சனே தக்கைச்சின்னு ஒருத்தங்களை பார்த்தோம்ல, ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர், அவங்க அதாவது ட்ரம்ப்புக்கு போட்டு முட்டு கொடுக்குறாங்க. வந்த உடனே என்ன தெரியுமா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகணும், அமைதிக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தா அப்படிங்க எப்படி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோ யூஎஸ்ஏ ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவங்க. ஓகேவா? ஸோ இதுவும் அந்த உலக வட்டாரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஜாவியர் மில்லை அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர். இப்போ அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்து அதில் மீண்டும் அவரே வந்து ஜெயிச்சிருக்காரு. ஜாவியர் மில்லை எந்த நாட்டினுடைய அதிபர்னு கேட்டாங்க, பிரசிடென்ட் கேட்டாங்க அப்படின்னா அர்ஜென்டினா. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சமைச்சு தர போறேன்னு கேட்டால் எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ இப்போ வந்து அதாவது இந்த சமையல் துறைக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தர் இவர். ஸோ இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஸோ who wins the top agri food pioneer award by World Food Prize Foundation, அதாவது உலக உணவு பரிசு அறக்கட்டளையின் சிறந்த வேளாண் உணவு முன்னோடி விருதை வென்றவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் கபூர் அவர்களுக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. ஸோ இவர் வந்து செஃப். ஓகேவா? செஃப் சஞ்சீவ் குமார் அந்த உணவுத்துறைக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் இவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இவருக்கு இந்த விருது மட்டும் இல்லை, இவருக்கு 2017 பத்மஸ்ரீ விருதும் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா? இந்தியாவுடைய 4வது உயரிய விருது. உங்களுக்கு ஆர்டர் தெரியும்ல, அதாவது பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அதாவது இதான் ஆர்டர். பாரத் ரத்னா இதான் உயரிய விருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இதான் இந்த ஆர்டர். ஓகேவா? டன். ஸோ அதே மாதிரி இந்த வஜ்ர சந்திரசேகரா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆத்தர். ராகேஷ் ஃபால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்காக உர்சுலா கேஜி லியோன் அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு ட்ரஸ்ட், அதுக்கான விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உர்சுலா கேலி கியூன் அப்படிங்கிற பிரைஸ். உர்சுலா கேலி, கிளியரா எழுதுறேன், உர்சுலா கேலி கியூன், உர்சுலா கீலே கூன் பரிசு. ஓகேவா? இது வந்து ராகேஷ் பால் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா வஜ்ர சந்திரசேகரா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சாரா முலாலி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த சாரா முலாலி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அதாவது இங்கிலாந்துல ஒரு சர்ச்சுக்கு முதல்ல ஒரு பெண் வந்து தலைமை இருக்கிறாங்க, இந்த ஆர்ச் பிஷப்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிலாந்துல முதல்ல ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு பெண்மணி ஆர்ச் பிஷப் ஆகுறாங்க அப்படின்னா அது சாரா முலாலி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. பியூஷ் பாண்டே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங், அதாவது இந்திய விளம்பர துறையின் தந்தை அப்படின்னு அறியப்படக்கூடியவர் தான் வந்து இந்த பியூஷ் பாண்டே. ஓகேவா? இந்திய விளம்பரத்துறையின் தந்தை, அட்வர்டைசிங். ஓகேவா? அது கீழே எழுதினால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது. மேலே எழுதுனா மட்டும் நல்லா வந்துருமா அப்படின்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் நல்லாவே எழுதுவேன். சில நேரம் இந்த இதில் கொஞ்சம் இதாகுது. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங், இந்திய விளம்பரத்துறை தந்தைன்னு ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் இவர் எடுத்த விளம்பரங்கள் எல்லாமே பயங்கர ஹிட். எக்ஸாம்பிள் கேட்பரி, டெய்ரி மில்க்கு, ஹிந்தி எல்லாமே இங்கே பெருசாக இல்லை, ஹிந்தி நிறைய இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க. நமக்கு டெய்ரி மில்காக இருக்கட்டும், ஃபெவிகால், ஹச் முன்னாடி இந்த ஹச், இந்த வோடாஃபோன் அந்த ஹெச்னு முன்னாடி இருந்துச்சுல, அது இந்த மாதிரி நிறைய ஆட் எடுத்திருக்காரு பியூஷ் பாண்டே. இப்போ சமீபத்தில் காலமாயிட்டாரு, அதனால இவரை பற்றி செய்திகளில் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இந்தியாவில் சுமாராக எத்தனை பேர் வந்து இராணுவத்தில் இருப்பாங்க? ஒரு கெஸ் பண்ண முடியுதா? இந்தியாவில் எத்தனை பேர் சுமாராக இராணுவத்தில் இருப்பாங்க? அதுக்கான நம்பர்ஸும் இருக்குது. உலக அளவில் வந்து இந்தியா இராணுவத்துடைய அந்த வலிமையில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025? உலக இராணுவ வலிமை குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 4வது இடம். ஸோ மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 38,20,000 பேர் வந்து இராணுவத்தில் பணிபுரிய சொல்லுவாங்க. எவ்வளோ? 38,20,000 பேர். ஓகேவா? இது அது மட்டும் இல்லாமல் 1592, அதாவது 1592 ஏர்கிராஃப்ட் நம்மக்கிட்ட விமானங்கள், போர் விமானங்கள் இருக்குது. அதே மாதிரி பீரங்கிகள் வந்து நமக்கு 2236, 2236 பீரங்கியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமான அந்த இராணுவ வலிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது அமெரிக்கா.
அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூணாவது இடத்துல சைனா. ஸோ அதாவது அந்த பவர் இண்டெக்ஸ் அப்படி இந்த இண்டெக்ஸுடைய அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எப்படி அப்படின்னு தெரியும். அதாவது இந்தியாவுடைய பாயிண்ட் வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மி, அதாவது 0.11 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா, இவங்களோட இதெல்லாம் 0.77 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது அதனால அதாவது சைனா தேர்டு, இந்தியா ஃபோர்த்து. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள அந்த கேப் வந்து ரொம்ப பெருசு. ஓகேவா, இப்போ நம்ம நிறைய இண்டெக்ஸ் பார்த்தோம். ஓகே, நிறைய இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம வந்து சமீபத்தில் கூட உலக பசி குறியீடு அல்லது பட்டினி குறியீடு 102வது இடம் பார்த்தோம். அதே மாதிரி உலக மகிழ்ச்சி குறியீடு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து உலக மகிழ்ச்சி குறியீடுல வந்து 118 அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மனித மேம்பாட்டு குறியீடு HDI வந்து 130 பார்த்தோம். நிறைய இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். போன வாரம் கூட இதெல்லாம் ஒரு வாட்டி கூட நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போட்டி, அதில் இந்தியா வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. என்ன போட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று இந்தியா ஆஸ்திரேலியா T20 தான் மலையாள போயிடுச்சு. அது ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ்லாம் மறுபடியும் ஃபார்முக்கு வந்து நல்லா விளையாடுற மாதிரி இருந்து சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படியே முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான். Which country topped the South Asian Athletic Championship 2025? 2025 தெற்காசி தடகள போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா இந்தியா. போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ராஞ்சி, ஜார்க்கண்ட் ராஞ்சியில் தான் வந்து நமக்கு நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து மொத்தம் 58 மெடல் ஜெயிச்சாங்க. இதில் 20 மெடல் கோல்டு மெடல். இந்தியா தான் வந்து டாப். ஓகேவா, நம்ம ஊரில் போட்டு நம்ம ஜெயிக்காம எப்படி, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் வேர்ல்டு த்ரிஃப்ட் டே, உலக சிக்கன தினம் அல்லது வேர்ல்டு சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு சேவிங்ஸ் டேனா உலக சேமிப்பு தினம். ரெண்டுமே வந்து ஒன்று தான். அக்டோபர் 30. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ், அதாவது 10 ரூபா கிடச்சி அப்படின்னா 10 ரூபாயும் செலவு பண்ணக்கூடாது. ஒரு 7 ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு 3 ரூபாயாவது, அட்லீஸ்ட் ஒரு 8 ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு 2 ரூபாயாவது சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி வரும், நாளைக்கு வராமல் இருக்கலாம். ஓகேவா, தென் அக்டோபர் 30. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, டன் அக்டோபர் 30. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் நடந்த இந்த 2025 நடந்த குரூப் 1A 2A மெயின்ஸ் 4 98% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அது சார்ந்த கேள்விகள் வந்து இதை தாண்டி வரல. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம வந்து யூடியூப்ல அண்ட் டெலிகிராமில் இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 செப்டம்பர் 28 நடந்த குரூப் 2ல் 17 கேள்விகள் வந்து அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2026 எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். இது சாம்பிள் எப்படி நம்ம காட்டுறேன். அது மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். இது கூட இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக யூனிட் 5க்கு வந்து கவர் ஆகிறோம். ஏன்னா யூனிட் 5க்கு தனியான மெட்டீரியல் கிடையாது. கவர்மெண்ட் சோர்சஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே நிறைய இடத்துலேருந்து கேட்பாங்க. அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாக கொடுக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீமு, 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழரசு மேகசின்லேருந்து எக்ஸாம் அப்படியே நிறைய கேள்விகள் வரும். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து எடுத்து தனியாக கொடுக்குறது. பாலிசி நோட்ஸு தமிழ்லையும் இங்கிலீஷ் எல்லாமே வந்து பைலிங்குலாக தான் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம். அதாவது அப்படியே அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஒரு 300-400 பேஜ் இருக்கும். அதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நோட்ஸ் ஆட் எடுத்து கொடுப்போம். இது எல்லாமே அப்போ ஆகும்போது 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸு, 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, 12 மாதம் தமிழரசு மேகசின், 12 மாதம் பாலிசி நோட்ஸ், 12 டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே பைலிங்குவல் மெட்டீரியல் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7604905977 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். 899 அப்படிங்கிற இந்த இனாகரல் ஆஃபரில் வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. 899. ஓகேவா. ஸோ இந்த மெட்டீரியலுடைய சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அக்டோபர் 1 to 7 காணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் கொடுத்துருவோம். இதில் நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். முதல்ல இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து அப்படியே நீங்கள் கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும். ஓகேவா, இங்கிலீஷ் தமிழ் எல்லா மெட்டீரியலும் பைலிங்குலாக தான் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி முன்னாடி இருந்தே எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது ஜிஎஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள் நிறைய வரும். அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே சார்ந்த கேள்விகள், அதற்கு அடுத்தது அப்ரிவேஷன், இந்த மாதிரி இப்போ எப்படி ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி ட்ரெண்டில் தான் நம்மளும் கொஸ்டின் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிளனேஷனும் தனியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின் பிடிஎஃபாகவும் இருக்கும், கூகுள் ஃபார்ம்லேயே வரும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சரி யூனிட் 5க்கும் சரி வெளியே கேள்விகள் வராத மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கார் யோஜனா. சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா இது ரொம்ப சிம்பிள். செப்டம்பர் 25, 2001 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இது முழுக்க முழுக்க கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். கிராமப்புறத்தில் உள்ள வேலைவாய்ப்பு திட்டம் தான் வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது. கிராமப்புறத்தில் உள்ள வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ வேலை பார்த்தா என்ன கொடுப்பாங்க? காசு கொடுப்பாங்க. இதில் வந்து 2 விஷயம். அதாவது வேலை பார்த்தா உணவாட்டம் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து மணி ஆட்டம் கொடுப்பாங்க. அதாவது கேஷ் ப்ளஸ் மணி, வேலைக்கு பார்க்குறது ஊதியமாட்டு உணவும் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம், அதாவது ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த திட்டத்துக்கு கீழே 30% வந்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இதில் முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வழங்கப்படணும். இதில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம். முக்கியமாக வந்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க. இந்த ஸ்கீம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீம். அதாவது 2-3 எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா எப்போ ஆரம்பிச்சாங்க, இது என்ன ஸ்கீமு, ஃபுட் ஃபார் ஒர்க்கு, இதெல்லாம் இந்த ஆக்சுவலி இந்த ஒரு 3 பாயிண்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதெல்லாம் பெருசாக கேட்டதில்லை. இது அடுத்த வாட்டி கேட்கலாம். 30% இதில் பெண்களுக்கு ரிசர்வ்டு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ளது. ஓகேவா? கிளியராக இதில் வந்து 75% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 25% மட்டும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போதும். ஃபுட்டு எல்லாமே வந்து ஃபுட் கிரெயின்ஸு, அரிசி, கோதுமை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஓகேவா? தட் இது ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளது முக்கியமான திட்டம். ரெகுலராக கேட்பாங்க. இப்போ ராஷ்டிர நடந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லையும் கேட்டிருந்தாங்க, அந்த அதாவது இன்டர்வியூ போஸ்டிங்லையும் கேட்டிருந்தாங்க, நான் இன்டர்வியூ போஸ்டிங்லையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ரி ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, எந்த முகல் பிரின்ஸுடைய அந்த ஆல்பம் வந்து இன்னுமே நம்மளுடைய லண்டன் லைப்ரரி ஆஃப் இந்தியன் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா தாரா சுகோ ஆப்ஷன் டி. இன்னைக்கான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா when a recognized political party gets split up into splinter groups, the power of recognizing one such faction or group as original political party is vested with. அதாவது பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஏ சுப்ரீம் கோர்ட்டு, பி வந்து மக்களவை அவைத்தலைவர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சி வந்து சட்டப்பேரவையின் அவைத்தலைவர், டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியான ஆன்சர் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஈவினிங் டெய்லி 20 கொஸ்டின், அதுவும் அட்டன் பண்ணுங்க. தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி எக்ஸாம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. சர்வதேச நடன விழா, இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு? குவாலியர், மத்திய பிரதேஷில். அடுத்த கேள்வி நமக்கு ஆசியானுடைய புதிய தலைவர் யார் அப்படின்னா பிலிப்பைன்ஸ். அதற்கு அடுத்து வந்து சைபர் கிரைம் பற்றின மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஹனாய், வியட்நாமில். அடுத்தது சிவில் ஏர்கிராஃப்ட் SJ-100 அப்படிங்கிற ரஷ்யாவுடையது, இந்தியாவில் தயாரிக்க போகிறோம். அடுத்தது சவுத் கொரியாவுடைய உயிரி விருது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அடுத்து டாப் அக்ரி ஃபுட் பயோனியர் அப்படிங்கிற, அதாவது நமக்கு சிறந்த வேளாண் உணவு முன்னோடி விருது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா செஃப் சஞ்சீவ் கபூர் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ், ராணுவ வலிமை குறியீட்டில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 4வது இடம். அடுத்த கேள்வி சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா தான் வந்து டாப்பாக வந்திருக்காங்க. அடுத்தது த்ரிஃப்ட் டே, சிக்கன தினம் அல்லது சேமிப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 30. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்ந்து தமிழ்நாடு.